ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். பாவையின் விழியில் 29வது பாசுரம். முதல்ல இன்றைக்கு அதை அனுசந்தானம் பண்ணுவோம். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைவரை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவைக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாமா செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாற்றேலோரும் பாபாய். இந்த பாசுரத்தில் எம்பெருமான கோவிந்தா அப்படின்னு அந்த திருநாமத்தை இட்டு அழைக்கிறா ஆண்டாள். அந்த கோவிந்தனை அழைத்து பறை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறார். பறை தானே வேணும் உங்களுக்கு, யாரங்கே அப்படின்னு கையை தட்டினா ஒரு சர்வெண்ட் வந்து நின்னா. அவன்கிட்ட சொல்கிறான், திருவிக்கிரம அவதாரத்தும் போது ஜாம்பவான் தட்டின பெரிய பேரி வாத்தியம் இருக்கு இல்லையா, அந்த ரூமில் நான் வச்சிருக்கேன், அதை கொண்டு வந்து இவாளுக்கு கொடு அப்படின்னா இவர்களை சீண்டி பார்க்கறான் பகவான். அப்போ ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணா இவ்வளவுதானா நீ எங்களை புரிஞ்சுட்டது? சிறு காலையில் சின்ன சின்ன பெண்களான நாங்கள் சின்ன சின்ன அடியெடுத்து வச்சு உன்னுடைய பொற்றாமரை அடியை போற்றி பாடுறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம். உன்னுடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடி! கோல்டன் லோட்டஸ், பொன் போல தூய்மையானது, தாமரை புஷ்பம் போல மென்மை, கூல், ஃப்ராக்ரன்ஸ், வாசனை, அப்பேற்பட்டது உன்னுடைய திருவடி. ஆண்டாள் பொற்றாமரை அடின்னு சொன்ன மாதிரியே திருப்பானாழ்வாரும் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் அப்படின்னு அவரும் பாடியிருக்கார். திருப்பாதம் அப்படின்னா பொன் போன்று தூய்மையானது, கமலபாதம்னா தாமரை பூ போல மென்மையானதுன்னு அர்த்தம். இப்பேற்பட்ட உன் திருவடிய நாங்க ஆசிரியிக்கிறோம் கண்ணா அப்படிங்கிறார்கள். நாங்கள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா? பரதன் மாதிரியான பெண்கள், அத்தியந்த சுகுமாரக சுக சுகுர்த்தகன்னு ராஜகுமாரனான பரதன் சுகுமாரன், வெரி வெரி சொபஸ்டிகேட்டட் அவன். அந்த மாதிரி வளர்ந்தவாதான் நாங்களும் கண்ணா. எங்கள் அப்பா அம்மா எங்களெல்லாம் செல்லமாக தான் வளர்த்துருக்கா. விடியற் காலம்பரெல்லாம் எங்களெல்லாம் எழுப்பவே மாட்டான் அப்படின்னு கண்ணன் கிட்ட சொல்றா. லக்ஷ்மணர் ராமருடைய பொன்னான திருவடியை பிடிச்சுண்டு போற்றி பாடினர். எதற்காக போற்றி பாடினர்? சப்தாது சரணம் காட்டம் நிபீட்டிய ரகுநந்தனகன்னு தனுஷ்பாணியா உம்மோட காட்டுக்கு வந்து கைங்கரியம் பண்ணுவேன்னு சொன்னார் அவர். அது மாதிரிதான் நாங்களும் உன்னுடைய திருவடியை போற்றி பாடுறதுக்காக வந்திருக்கோம். ஆயர்குல கண்ணா அப்படின்னு கண்ணனை அழைச்சார். சூரிய வம்சத்தில் அவதரிச்ச ராமபிரானே அப்படின்னு ராமனையும் அழைச்சா. நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும் தெரியுமா? குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது அப்படிங்கிறார். குற்றேவல், அது குற்றேவேல்னு சொல்லக்கூடாது, குற்றேவல். குற்றேவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுதான் இந்த பாசுரத்துக்கே ஜீவனாடி. குற்றேவல்னா கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். இந்த கைங்கரியத்தை தான் ஆண்டாள் பிரார்த்திக்கிறா. இதைத்தான் பறை பறை பறைன்னு முதல் பாசுரத்திலேருந்து பல தடவை பல பாசுரங்கள்ல சொல்லிட்டா. எங்களை நீ கூப்பிட்டு இன்னென்ன கைங்கரியம்னு அங்கீகாரம் கொடுக்கணும். நீ இந்த இடத்த நன்னா பெருக்கு, கோலம் போடு, அதுக்கப்புறம் பூக்கட்டு, மாலைக்கட்டு, இப்படிலாம் நீ அங்கீகாரம் கொடுக்கணும். இந்த வேலையை நீ செய்யின்னு கொடுக்கணும். அப்படிதான் ஸ்ரீரங்கத்தில் உற்சவத்தும் போது அந்தந்த வேலையை அவரவர்கள் பார்ப்பார்கள். அவர்களை கூப்பிட்டு
அருளப்பாடு அப்படின்னு சொல்லுவார்கள் அவர்கள். அந்த மாதிரி நீ எங்களுக்கு எல்லா வேலைகளையும் கொடுக்கணும், கைங்கரியங்களை கொடுக்கணும். அப்படி நீ கொடுத்தா எங்களுக்கு உச்சி குளிர்ந்து போயிடும் அப்படிங்கிறா ஆண்டாள். சபரி மகரிஷிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன கைங்கரியங்கள் தான் பண்ணினான். அவ இருந்த இடத்தெல்லாம் தூசி தும்பு இல்லாம பெருக்குவா, கோலம் போடுவா. காட்டுல அவ நடக்கிற இடத்துல கல்லு முள்ளு அதெல்லாம் இல்லாம நல்லா சுத்தம் பண்ணி வைப்பா. காய்கறிகள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து அவளுக்கு வச்சுடுவா. இப்படி எல்லா கைங்கரியும் அவள் பண்ணின மாதிரி அடியோங்களும் உங்களுக்கு நாங்க பண்ணணும் அப்படிங்கிறா ஆண்டாள். சேது பாலம் கட்டின போது அணிலங்கள் கைங்கரியம் பண்ணத பார்த்துட்டு நீர் உகந்து இருந்தீரே, ஏவல் கூவல் பணி செய்வேன்னு ஹனுமன் சொன்னதை கேட்டு நீர் சந்தோஷம் அடைஞ்சீரே. லக்ஷ்மணர் தன்னை உம்மோட தம்பின்னு சொல்லிக்காம ஏவல் செய் அடியன் யானே அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் ஆமோதிச்சீரே. இப்படி எங்களுக்கும் கைங்கரியம்ங்கிற பறைய கொடுக்காம இற்றை பறிகொள்வான்னு ஏதோ ஒரு பேரி வாத்தியத்தை கொண்டு வந்து கொடுக்கலாமா? நீங்கள்லாம் யாரு? கோவிந்தன் நீங்க. கோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்க ஐஸ்வர்யம்னு அர்த்தம். கைங்கரியம்ங்கிற உயர்ந்த அழியாத செல்வத்தை அளிக்கக்கூடியவர்களான கோவிந்தர்கள் நீங்கள். எங்களுடைய மாடு மேய்க்கும் குலத்துல வந்து மாடுகள் பின்னாடி போயிட்டே இருந்ததுனால உங்களுடைய ஐக்கியூ கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது. அதனால தான் இந்த வாத்தியத்தை கொண்டு வந்து, இந்த பேரி வாத்தியத்தை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு செல்லமா ஆண்டாள் அவளை கடிஞ்சிண்டா, கோபிச்சுண்டா. உடனே கண்ணனும் இவா கிட்ட பம்பு பண்றான் பாருங்க. கேட்கறான், இந்த பறை வேண்டாமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். எங்களுக்கு இந்த பறை நாங்க கேட்கல அப்படின்னா. சரி, ஆபரணங்கள்லாம் இருக்கு, எல்லா ஆபரணங்களும் நான் தரட்டுமா அப்படின்னு கேட்டான். எங்களுக்கு அதுல ஆசையே இல்லை கண்ணா, அதுதான் ஏற்கனவே சூடகம் தோள்வளை தோடு செழிப்புன்னு எல்லா ஆபரணங்களும் நீ கொடுத்துட்டியே அப்படிங்கிறா. சரி, அப்போ எங்கிட்ட இருக்கிற யோக சித்திகள்லாம் இருக்கு, அந்த யோக சித்திகள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அதை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கிறா. சரி, ஸ்வர்க்கம்ங்கிற பறையை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அதுவும் பிஞ்சு போன பறை தான் கண்ணா, மகா பிரளயம் வரப்போது அதுவும் அழிஞ்சு போயிடும், அந்த சொர்க்கமும் அழிஞ்சு போயிடும். சரி, பிரம்மலோகம் தரட்டுமா அப்படின்னு கேட்டான். வேண்டாம் கண்ணா. சரி, கைவல்யம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அது வெல்லம் போடாத குழக்கட்டை மாதிரி, நாங்க உனக்கு எப்பேற்பட்ட அக்கார அடிசல் சமர்ப்பிச்சோம், இப்படி ருசி இல்லாத பதார்த்தத்தை தரேங்கிறியே அப்படின்னு கடிஞ்சுண்டா. சரி, வைகுண்டம் தரேன் அப்படின்னா. வேண்டாம், எங்களுக்கு நித்திய சூரிகளா ஆக வேண்டாம் அப்படின்னு விட்டா. பின்ன என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டான். எதை கொடுக்கறேன்னாலும் வேண்டாம் வேண்டாங்கிறேளே அப்படின்னா. கைங்கரியம்ங்கிற பறைதான் எங்களுக்கு வேணும். அதுவும் எப்பேற்பட்ட கைங்கரியம்? எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உமக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணணும். லக்ஷ்மணர் எப்படி அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சொபதச்சதேன்னு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணாரோ அந்த மாதிரி நாங்களும் பண்ணணும். நீர் அவதாரம் பண்ற போதெல்லாம் மகாலட்சுமி தாயாரும் உம்மோட கூடவே வந்து அவதரிக்கிறாளே. தேவத்வே தேவதேயேயம் மனுஷத்வேஜ மானுஷி ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனின்னு. நீ ராமனா வந்தா அவ சீத்தையா வரா, நீ கண்ணனா வந்தா அவ ருக்மிணியா வரா. அந்த மாதிரி நாங்களும் உம்ம கூடவே வந்து உமக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணணும். ஏழு பிறவிக்கும் உமக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறா, வைகுண்டம் போயிட்டா பிறவியே இல்லையே, நச்ச புனரா வர்த்ததேன்னா சொல்லுவா. இங்க ஆண்டாள் ஏழு ஏழு பிறவின்னு ஏன் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டா, இவள் நம்மளோட பிறவிய சொல்லல, பகவானோட பிறவிய சொல்றாளாம்.
ஒரு வீட்டில் ஒரு வெள்ளி குடம் ஒன்று வச்சுட்டு கிணத்துல தண்ணி எடுப்பா. அந்த வெள்ளி குடம் கிணத்துக்குள்ளே விழுந்துடுத்து. அதை எடுக்கிறதுக்காக அந்த வீட்டு மனுஷன் என்ன பண்ணா, கிணத்துக்குள்ளே இறங்கி குடத்தை போய் தேடினான். ஒரு முழுக்கு போட்டான், எப்பவோ விழுந்த பித்தளை சொம்பு கிடச்சி கொடுத்தான். அது இல்லைன்னு உடனே மறுபடியும் முழுகினா பழைய வெண்கல பானை கிடச்சிதான். சரி, மறுபடியும் முழுகினா இதை பார்த்துட்டு இருந்தா அந்த இடத்துல நின்று இருந்த ஒரு ஆண்டி பண்டாரம். அவன் பாடுறான், உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு அப்படின்னு அவன் பாட்டு பாடுறான். உடைமை அந்த குடம், அது ஒரு தடவை தான் மூழ்கித்து. உடையவன் அதை தேடுறேன்னு பல தடவை மூழ்கினான். இதுதான் பகவானுடைய நிலைமை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த சம்சாரத்துல ஒரு தடவை நம்ம வந்து மாட்டிக்கிறோம், கரையை தேடி போய் நம்ம சேர்ந்துடுறோம். ஆனா பகவான் நம்ம ஒவ்வொருத்தரையும் கரையேற்றணுமே அப்படின்னு திரும்ப திரும்ப மூழ்கி மூழ்கி இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளை கரையேற்றுறான். அதனால தான் அவனுக்கு 7 பிறவி அப்படிங்கிற ஆண்டாள். இதையே தான் பகவத்கீதையில கண்ணனும் சொல்றான். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்போ தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படுறதோ அப்பெல்லாம் நான் அவதாரம் பண்ணி எல்லா ஜீவர்களையும் கரை சேர்ப்பேன் அப்படிங்கிறான் இந்த ஸ்லோகத்துல. அதனால தான் ஆண்டாள் சொல்றா, எத்தனை பிறவி நீ எடுத்தாலும் நாங்களும் பிறவி எடுத்து உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் இப்படின்னு பாரதியாரும் பாடுறாரே. இப்படி உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ற போது மற்ற நம் காமங்கள் வந்து குறுக்கிடும், வெவ்வேறு ஆசைகள்லாம் வந்து குறுக்கிடும். அவைகளெல்லாம் நாங்கள் விலக்கி இந்த கைங்கரியம் எங்களோட ஆசைக்குன்னு நினைக்க கூடாது, உன்னுடைய ஆனந்தத்துக்கு நீ சந்தோஷப்படுவேன்னு பண்ணணும் நாங்க அந்த கைங்கரியத்தை. அப்பேற்பட்ட உயர்ந்த எண்ணத்தை நீ எங்களுக்கு அருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள். கைங்கரியத்தை கூட எப்படி பிரார்த்திக்கிறா பாருங்க. நமக்கு கைங்கரியம் கிடைச்சிடுத்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது, அவன் நம்ம பண்ற கைங்கரியத்தை பார்த்து அவன் சந்தோஷப்படணும். அதனால அப்படி எங்களுக்கு கைங்கரியத்தை மற்ற இன்னும் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்ற. உடனே 2 பேரும் கைங்கரியம் பண்றதுல இவாளுக்கு இருக்கிற ஆசையை பார்த்தார்கள். ரொம்ப சந்தோஷப்பட்டு கைங்கரிய சாம்ராஜ்யத்தை கொடுத்துட்டார்கள் ராமனும் கண்ணனும். தலைவியா 29 பாசுரம் பாடிட்டா. நாளை ஆண்டாளாக 30வது பாசுரத்துல பலஸ்ருதி, அதாவது பலனை சொல்ல போறா இந்த 30வது பாசுரத்துல. இனி சுவாமி வேதாந்த தேசிகரும் கோவிந்தன் அப்படிங்கிறத நாம் அனுபவிக்கலாம். சிற்றஞ்சிற்காலே வந்து உன்னை சேவித்து ஆச்சாரியன் திருவடியை பற்றாத காலம் சிஷ்யர்களான அடியோங்களுக்கு காலராத்திரி. as early as possible ஆச்சாரியன் திருவடியை பற்றணும்னு பகவத் ராமானுஜருடைய பிருத்தாந்தத்திலேருந்து நாங்க தெரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள். மதுராந்தகம்ங்கிற இடத்துல பெரிய நம்பிகளை ஆச்சாரியனா ஆசிரயிச்சார் எதிராஜன் ராமானுஜர். அவர்கிட்ட சொல்ற, இப்பவே இந்த மதுராந்தகம்ங்கிற இடத்துலயே எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிடுங்கோ அப்படின்னு. ஏன்னா மின்னின் நிலையில மண்ணுயிர் அக்கைகள், எப்போ இந்த இது முடியுமோ தெரியாது, என்ன நடக்குமோ தெரியாது, இங்கேயே பண்ணிடுங்கோ அப்படின்னு. அதனால அவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுங்கோன்னு சொல்லி ஆச்சாரியன் பெரிய நம்பிகளோட பொற்றாமரை அடிய பற்றிட்டார் இல்லையா, அது எங்களுக்கு தெரியும். அதனால அடியோங்களும் ஆச்சாரியன் திருவடியை பற்றிட்டோம், அடியார்களுடைய குழாங்களையும் சேர்ந்து நாங்கள் பிரபன்னர்களாக ஆயிட்டோம் அப்படிங்கிறார்கள். தேகம் உள்ளவரை உள்ள காலம்
சிறு காலம் அப்படின்னு சொல்லுவா. அந்த காலத்துக்குள்ள சுவாமி வேதாந்த தேசிகரின் பொற்றாமரை அடியை பற்றி நல்ல விடிவு காலமாக அமைய நாங்கள் அவரையே பிரார்த்திக்கின்றோம். தேவுமத்து அறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திரிவனேன்னு மதுரகவி ஆழ்வார் மாதிரி அடியோங்களும் சுவாமி தேசிகரின் ஸ்ரீ சூக்திகளையும் அவரின் கிரந்தங்களையும் அனுசந்தித்து எப்பொழுதும் சொல்லிண்டே இருந்து அவருடைய திருவடிகள்ல எங்களுடைய இந்த கைங்கரியத்தை ஏத்துக்கணும்னு நாங்கள் அவரிடம் பிரார்த்திக்கின்றோம். பெற்றோமைத்து உண்ணும் குலத்தில் பிறந்தவர் நீர். சம்பிரதாயத்தை கட்டி காக்கும் நடாதூர் அம்மாள் அப்புள்ளார்னு நல்ல ஆச்சாரிய வம்சத்துல அவதரிச்சவர் நீர். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த குலத்தில் அவதரிச்ச நீர் எங்களுடைய கைங்கரியங்களையும் குற்றவல்களையும் ஏத்துக்கணும் அப்படிங்கிறார்கள் சிஷ்யர்கள். ஆச்சாரியனுக்கு செய்யும் கைங்கரியமே சிரேஷ்டம் அப்படின்னு இருந்தார் யாரு? திருமலையில இருந்த அனந்தாழ்வான் அப்படிங்கிறவர். அனந்தாழ்வானுடைய ஆச்சாரியன் யாருன்னா ராமானுஜர். ராமானுஜர் சொல்லி திருமலை அப்பனுக்கு இவர் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு திருமலை அப்பன் அர்ச்சகர் மூலமா அனந்தாழ்வான கூப்பிட்டுண்டு வாரும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப வர முடியாது, நான் பூமாலை கட்டின்னு இருக்கேன் அப்படின்னு விட்டார். மறுபடியும் பகவான் சொல்றான், அந்த பூமாலை யாருக்குன்னு போய் கேளுங்கோ, எனக்கு தானே அந்த பூமாலை, அதை விட்டுட்டு வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பெருமாள். அது உமக்கு தான், ஆனா என்னுடைய ஆச்சாரியன் ராமானுஜன் சொல்லி அந்த கைங்கரியத்தை நான் பண்றேன், அதனால நான் இப்போ வரமாட்டே அப்படின்னு. இவருடைய ஆச்சாரிய நிஷ்டைய டெடிகேஷனை பார்த்துட்டு அந்த திருமலை அப்பனே, அந்த சீனிவாசன் எம்பெருமானே இவர் முன்னாடி வந்து நின்னுட்டார். திருமலையப்பனின் கண்டையாக அவதாரம் பண்ணியவர் தானே நம் சுவாமி வேதாந்த தேசிகன். இவரும் ஆச்சாரிய கைங்கரியமே சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதுதான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா அப்படிங்கிறார். பெருமாளை சோஸ்திரம் பண்ற ஸ்துதிக்கு கோ அப்படின்னு பேர். பெருமாளை புகழ்ந்து பாடக்கூடிய அந்த ஸ்துதிக்கு என்ன பேருன்னா கோன்னு பேர். சுவாமி தேசிகன் எல்லா திவ்ய தேச பெருமாளையும் ஸ்துதி பண்ணியிருக்கார். அவர் நிறைய ஸ்துதி பண்ணியிருக்கார் எல்லா பெருமாளையும். அதனால அவர் கோவிந்தன். ஒரு தடவை சுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்துக்கு வரார். அன்னைக்கு ஆண்டாள் ரங்கமன்னாரோட வீதியில எழுந்தருள்றார். உடனே சந்தோஷப்பட்டு சேவிச்சு கோதாஸ்துதிய அப்போ பாடுறாராம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி மான்யாம் கோதாம் அனன்ய சரணௌ சரணம் பிரபத்தே. இதுல சொல்ற பெரியாழ்வார் ஒரு தோட்டம் போட்டிருந்தார். அந்த தோட்டத்துல ரங்கராஜன்கிற சந்தன மரம் இருந்தது. அந்த மரத்தை சுத்தி படரக்கூடிய கொடிதான் நம் ஆண்டாள் அப்படின்னு அவர் சோஸ்திரம் பண்றார் இந்த முதல் ஸ்லோகத்துல. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல கோதையினுடைய பெயர் எப்பேற்பட்ட ஏற்றமுடையது அப்படின்னு சொல்றார். கோதாவரி நதி புனித தன்மையை இழந்துட்டா, ஏன்னா ராம கைங்கரியத்துல அவள் ஈடுபடல. ஆனா கோதாவரி ஜெகதிதம் பயசா புனிதே அப்படின்னு கோதாதேவி அவதாரம் ஆனதுக்கு அப்புறம் கோதாவரி நதி புனிதத்தன்மையை அடைஞ்சுட்டா அப்படின்னு பாடுறார். கோதாதேவியோட பெயரின் ஏற்றத்தை இந்த கோதா ஸ்துதியில சுவாமி தேசிகன் அருள்றார். இப்படி ஆண்டாள் நாச்சியாரை புகழ்ந்து ஸ்துதி பண்ணினார் நம் சுவாமி. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்துதி, எங்கெங்கேயோ காக்காசுரன் சுத்திட்டு த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதகன்னு விழுந்தது போல அடியேனும் காஞ்சி தேவப்பெருமாள் கிட்ட சரணாகதின்னு விழுந்துட்டேன் அப்படிங்கிறார். காக்காசுரன் எப்படி சுத்தி சுத்தி வந்து 3 லோகமும் சுத்திட்டு வந்து ராமபிரானுடைய சரணத்துல வந்து விழுந்தது இல்லையா, அந்த மாதிரி நானும் எல்லா திவ்ய தேசத்துக்கும் போனேன், அங்க போய் ஸ்துதி பாடினேன். ஆனா கடைசியில வரதா உன்னுடைய திருவடியில வந்து நான் சரணாகதின்னு விழுந்துட்டேன், சரணாகதி அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு
அடைக்கலப்பத்து அப்படிங்கிற பிரபந்தத்தை பாடுறார். அவர் யார்கிட்ட சரணாகதி பண்ணினார்னா தேவப்பெருமாள் கிட்ட தான் சரணாகதி பண்ணார். பத்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே அப்படின்னு பாடுறார் அவர். இப்படி எம்பெருமான்களை ஸ்துதி பண்ணதினால நம் சுவாமி வேதாந்த தேசிகரும் கோவிந்தன் அப்படின்னு கொண்டாடப்படுறார். இற்றை பறைகொள்வான். அடியோங்களுக்கு கைங்கரியங்கிற செல்வம் இந்த பூலோகத்திலையும் அந்த வைகுண்டத்திலும் பெறுவது மட்டும் குறிக்கோள் இல்லை. எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம். அடியோங்கள் வம்சத்தில் பிறக்கப் போகும் 7 தலைமுறை சந்ததியர்களும் இந்த சம்பிரதாயத்திலேயே இருந்து தேவரீரின் திருவடியை ஆசிரயிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நாம மட்டும் திருவடியை ஆசிரயிச்சா போராது, ஆச்சாரியன் திருவடியை நம்ம வம்சாவளியும் ஆசிரயிக்கணும். 7 பிறவியில் ஜன்மா அல்லது நம்ம இதில் இருக்கக்கூடிய வம்சாவளிகளும் அந்த ஆச்சாரியனை போய் அடையணும், ஆச்சாரியனை அடைஞ்சு சரணாகதி பண்ணணும்னு இங்கே பிரார்த்தனை பண்ணுறார்கள். மற்ற நம் காமங்கள் மாற்று. ஆஸ்திகங்கிற பெயரில் பல இன்னல்கள் குறுக்கிட்டாலும் ஆச்சாரியரான உம்மிடம் சரணாகதிங்கிற தஞ்ச பரகதியிலேயே நிற்கும்படி அடியோங்களை ஆக்க வேண்டும்னு ஒரு சிஷ்யன் சுவாமி வேதாந்த தேசிகரை பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. அவருக்கு மங்களம் பாடி அமைகிறேன். சுவாமி வேதாந்தன் தேசிகன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.